இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் RO பியூரிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர் கூட தண்ணீர் வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அல்லது மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீ கார்பன் ஃபில்டர், ரெண்டாவது ஃபில்டருங்க. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு செடிமெண்ட் ஃபில்ட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் தண்ணீர் வேகமாக வருதுங்க, அது டேப்லேருந்து வருது. அது கனெக்ட் பண்ணதும் அதோடைய அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரே வரலைங்க. இந்த மாதிரி தண்ணீர் வராமல் போணுச்சுன்னா அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதை மாற்றணுங்க. அடுத்ததாக மெயினாக இந்த சாலினைடு வால்வு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து சாலினைடு வால்வில் இன்புட்டில் நான் ப்ரீ ஹவுசிங்லேருந்து வர டியூபை கனெக்ட் பண்ணி அவுட்புட்டில் ஒரு சின்ன பிட்டு மாட்டி விட்டு நான் இப்போ RO ஆன் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன். தண்ணீருடைய ஃபோர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். இன்புட் கொடுத்ததோட அவுட்புட்டில் 75% தண்ணீர் வரணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருது. இதை விட கம்மியாக வந்தால் நீங்கள் சாலினைடு வால்வு மாற்றணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் இதனாலையும் தண்ணீர் கம்மியாக வருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ப்ரீ ஹவுசிங் ஃபில்டர் போடுற இந்த ஃபன் ஃபில்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கேலண்ட் பால் 4 போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா RO பியூரிஃபருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபில்டர், அதாவது செடிமெண்ட் ஃபில்டர். அம்புக்குறியை நோட் பண்ணிக்கங்க. அதுதான் இன்புட்டு அவுட்புட்டு பார்த்து கொடுக்கறதுக்கு அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜ் ப்ரீ கார்பன் ஃபில்டர். இது 4வது ஸ்டேஜ் உங்களுக்கு போஸ்ட் கார்பன் ஃபில்டர். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரான் ஃபில்டர் வருங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ எல்லா எல்போவும் அதில் டைட் வச்சுக்கோங்க. நல்லா லீக்கேஜ் இல்லாமல் டெஃப்லான் டேப் போட்டு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ஃபில்டரில் அம்புக்குறி பார்த்து நீங்கள் இன்புட்டில் அந்த ப்ரீ ஹவுசிங் ஃபில்டர்லேருந்து வர லைனை கொடுங்க. அவுட்புட்டில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வேகமாக வரணுங்க. நாங்கள் என்ன இன்புட்டில் கொடுக்குறோமோ அதை விட அவுட்புட்டில் வந்து ஒரு 90% தண்ணி வரணுங்க. ஒரு 60% வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபில்டரும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீ கார்பன் ஃபில்டர் செக் பண்ணுறேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து ஃபுல்லாக ஃப்ளோ வருதுங்க. இந்த ஃப்ளோ குறைஞ்சதுன்னா அதில் மஸ்ட்டு அடைச்சி அந்த ஃபில்டர்ஸ்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி எல்லா ஃபில்டரும் நீங்கள் செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நான் செடிமெண்ட் ஃபில்டர் மாட்டி இன்புட் டியூபை அதில் கனெக்ட் பண்ணுறேங்க. அதாவது அந்த ப்ரீ ஹவுசிங் ஃபில்டர்லேருந்து வர இன்புட் டியூபை வந்து அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ப்ரீ கார்பன் ஃபில்டர் மாட்டி அதோடைய இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் அவுட்புட்டு நான் லைன் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா புதுசாக RO அசம்பிள் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளங்கிறதுக்கோசரம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ கார்பன் ஃபில்டர்லேருந்து அடுத்து சாலினைடு வால்வுக்கு போங்க. அடுத்து மோட்டருக்கு போயிட்டு மெமரானில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எந்த டியூபும் ரிமூவ் பண்ணாதனால அப்படியே மாட்டி விட்டு போஸ்ட் கார்பன் ஃபில்டர் கொடுத்து மெமரான்லேருந்து வர அவுட்புட் வந்து போஸ்ட் கார்பன் இன்புட்டில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அதோடைய அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரேஜ் கொடுத்து மினரல் கேட்ரேஜுடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டேங்க்கு போங்க. என்னுடைய சேனலில் இந்த RO சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் வாட்டர் வந்துருச்சு. இப்போ பியூரிஃபயர் வாட்டர் வருதுங்க. மணிக்கு 10லேருந்து 12 லிட்டர் வந்தால் இது ஓகேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மெமரான் ஃபில்டர் மாற்றணுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.